பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. காலில போத்த முள்ளுகிட்டு ஏமா அப்ப கத்திக்கிற கால முள்ளையா ஓஹோ காலில முள்ளா அம்மா சரி நீ கால தாங்க முடியலையே ஐயோ மச்சான் என்னவா தவிச்சு கொண்டு இருக்கேன் விட்டு தனிமையில போறிய நாயமா அம்மா நீ தப்பா எடுக்காத முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால போய் நான் முள்ளு ஒட்டறேன் நீ இப்படியே கத்தி சீக்கிரம் வாயா போய் வர ஐயோ அம்மா என்னால வலி தாங்க முடியலையே எங்க 1 கிலோமீட்டர் இருந்து உட்கார்ந்து எடுப்பி அங்க ஓ இது வேற கிட்ட உட்காரணுமா சரி சரி கொஞ்சம் தூக்குமா கொஞ்சம் அப்ப கரெக்டா அறிவுமா தர்றியா அது உஞ்சாதுல சைக்கிள் ஓட்டான் ஏடி நெஞ்சு மேல பட்டு வச்சாலப்போ நெஞ்சு மேல வச்சாங்களா அது பரவாயில்லடா யோ நீ எது மேல ஓதிக்கிறப்போ சரிதான் உள்ள எடுத்துட்டேயா எடுத்துட்டேம்மா அப்படியா ஏம்மா நெஞ்சு மேல வந்து சரியாம்மா ஏம்மா யோ உள்ள எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் சென்று வருகிறேன் ஏய் ரிவாய் ஏன்னா தமிழ் டிவில சட்டிவில செய்தியா வாசிக்கிறா நீ பாட்டுன்னு முள்ளு எடுத்துருவோம் நீ பாட்டுன்னு போற வேலை நான் செய்தியா வாசிக்கிறேங்க நீ பாட்டுன்னு முள்ளு எடுத்துருங்க அப்ப நான் போய் வரேங்க வணக்கம் சொல்லிட்டு போய் நீ பாட்டுன்னு என்னங்க என்ன செய்யணும் முள்ளு எடுத்துல ஆமா எனக்கு காசு பண்ண எதுனா வேண்டுமா என்ன பார்த்தா பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்குதா முள்ளு எடுத்துக்கிட்ட கூலி அடித்தாரா என்னையா வேண்டாம் யாரோ கூட்டிட்டு போயா எதனா நான் என்ன வச்சிருக்கிறேன் ஓ பூ வேணுமா என்ன பார்த்தா அந்த மாதிரி அடிக்கா வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் என்னையா வேண்டும் சொல்லி தொலையா அதானா சவுக்கு போலாமா சவுக்கு அப்பா என்னத்துக்குயா 143 143 யோ 143 னா என்னையா உனக்கு ஒண்ணுமே தெரியாதயா ரொம்ப குறும்பு ஏமா இருட்டக்க செய்யா இருட்டக்க செய்யா அப்படினா என்னையா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாவே இருக்குதுப்பா ஏமா என்ன நான் உன்னை கதிகளிக்கிறேன் கதிகளிக்கிறியா குடிக்கிறியா ஏமா இதுவும் புரியல பழகுதா ஏமா நான் உன்னை எவ் பண்றேன் எவ்வா என்னமா அவளுக்கு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது எனக்கு புரியலையா என்னையா சொல்றேன் ஏமா உன்னை பார்க்க சொல்ல எப்படி தெரியுமா இருக்குது எப்படி அடி கட்டி கரும்பே அடி என் முட்டி எலும்பே அடி வேவாத மார்கண்டு அடி முயசா போட்டு தார் ரோடி அடி ஓய்வாத மூக்கு செலியே நீ வர்ணிதிலே இந்த தார் ரோடுன்னு பாரு அதுதான் சூப்பரா இருக்கு அப்பேர்பட்ட கலரு யோ நான் யார் எவனு தெரியாத பேசுறேன் என்ன போய் லவ் பண்றேன்னு சொல்றேன் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவை நீதான் எனக்கும் இருந்தாலும் உங்க மேல ஆசையா தான் இருக்கு ஆனா நிலைமை தடுக்குதுங்க ஜவ்வா நாங்க லவ் பண்ண போறோம் கண்ணு உனக்கான வராத்தில உனக்காக உனக்காக காத்திருந்த சேரணும்
பாட்டேடுகிறேன் கண்ணால் கண்டால் மறைகிறேன் பக்கம் வந்தால் பார்வே ஏனோ பார்க்கிறேன் அன்பா தானே நானும் கேட்கிறேன் தருவேனு சந்தோஷமா எழுதி பாடுகிறேன் கட்டி அணிந்து முத்தம் தந்த உடனே ஆண்டவருடைய மலர் சூடிய உடனே உன்னுடைய ஆன்மாவோட பிறந்து விட்டா இத பாருங்க நாட்டுக்கு போவோம் வாங்க என்னுடைய நாட்டிற்கு நீ வர வேண்டுமா? என்னுடைய நாட்டிற்கு நீ வரப்படாது. ஏங்க? ஏனென்றால் என்னுடைய பரிவாட்டத்தோடு வந்து அவருக்கு வரலையாமா? அது கிடையாது. ஐயோ எந்த நேரம் எப்படி ஒண்ணுமே கிடையாதாடா. ஐயோ எதமா வரலையாதான் வேண்டாம். ஐயோ பேய் எதமா பாத்துட்டு பேய் பாத்துட்டு எதமா அத பத்தியா அம்மா என்னடி உரைத்த பிரகாரம் சாதித்து விட்டாயே? ஆமாமா. அப்படியா? இதான் பேய். இத பாருங்க, பேயே இல்ல புலியும் இல்ல. ஏனென்றா உங்களை பார்த்த உடனே நாங்கள் இருவரும் சற்று நேரம் விளையாட வேண்டும் என்று நினைத்தோம். ஆகையால் தான் நான் புலியாகவும் என்னுடைய தோழி தேடி பேயாகவும் வந்தோம். நீ புலியா வந்த ஆனா பேய் போலவே வந்திருக்கா போரு. அது கும்பல்ல கோட்டா பூரம் நீங்க விளையாட நாங்களாடி கட்டலாம். சுமாரா கண்ணே, என்னுடைய நாட்டுக்கு நீ வர வேண்டும் என்றால் சற்று பொறுத்து இருக்க வேண்டும். உனக்கு ஒரு பாடி கூடாரம் அட்டு இந்த இடத்தில் நீ தங்கியிரு. நான் என்னுடைய நாட்டு மக்களோடு வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அப்படியா? ஏமாற்ற மாட்டீர்களே? நானாவது ஏமாத்துறதாவது ஏமாற்ற மாட்டேன். ஒரு ஜாக்கிரதையா நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பார். பெண்ணே என்ன போயா நீ? ஆமாங்க, போய் போல இருக்க வேண்டும். ஆனா நாய் போல குலைக்காத, ஜாக்கிரதை. புறப்படுங்க, போயிட்டு வாங்க. அம்மா குழந்தை குடுமா தேனே. என்னம்மா குழந்தையை பார்த்தாயா? அழகு வாழ்ந்த ஆண்மகனோ பிறந்து விட்டா. அப்படியா? ஆமாண்டி. சரிம்மா, அழகா இருக்கம்மா குழந்தை. இருந்தாலும் நம்ம தேவலோகம் போலாமா? வாமா தேனி வாடிங்க. பாருடி, கரத்தில் குழந்தையோடு நான் எப்படி அங்கு வருவது? ஆகையா என்னால் வர முடியாது. நீ மட்டும் சென்று வாடி. அப்பா திட்டு வருமா? இத பாருடி, என்னால் வர முடியாது. இவர் என்ன வேண்டும் உரைத்தார்? நலனே, இந்த கானகத்திலே கூடாரம் ஒன்று ஏற்படுத்துகிறேன். இந்த கூடாரத்தில் நீ இருக்க வேண்டும் என்று உரைத்த பிறகு நான் எப்படி வர
வர முடியும் அங்க? அவர் உரைத்த பிரகாரம் என்னால் வர முடியாது. நீ இங்கே இருமா. ஆகட்டும். நான் தேவலோகம் போயிட்டு போயிட்டு வாடி. போயிட்டு வரமா. திருமலை சென்றார். எப்பொழுதுதான் வருவாரு திருவிழி வரட்டி எதிர்பார்க்கலாம். சென்றேன், இறைவனை பார்த்தேன், இறைவனுடைய அருள் கிடைத்தது. நல்லதுங்க. அந்த பகவானை வணங்கிவிட்டு 2 மலரோ என்னங்க சொல்றீங்க? மலர் ஒன்று கிடைத்தது. ஆண்டவருடைய மலர் இது. இந்த மலரை கொண்டு வந்திருக்கின்றேன். என்னங்க இது 2 மலர் சொன்னீங்க? இருப்பது ஒரு மலர் தானே இருக்கிறது. வரும் வழியில ஒரு மலரை தவற விட்டு இருக்கின்றேன். அப்படிங்களா? வேற ஒன்று இல்ல. எப்படி? இந்த மலரை நீ சூடிக்கொள்ள வேண்டும். என் கூந்தல் நீங்களே சூடிவிடுங்க. நான் என்னுடைய கணவரும் சந்தோஷமா இருக்க போறோம். நீங்க இருக்காதுன்னா இங்க இருக்காதுடா. நாங்க இருவர் மனசு விட்டு சொன்ன உடனே போய் எப்ப பார்த்தாலும் என்ன ஆகும்ல கேட்டுக்கூடாது. போடா. சரி அப்புறம் போய் வரட்டா? என்னங்க நேத்து உங்களை பார்க்க கம்பன் ராமனை போல் நான் உன்னை கண்டெடுத்தேன். ராமன் கண்ட சீதையா நீ உன்னை கண்டெடுத்த. உண்மைதான். பூவாக நான் இருந்தேன். பாபு உன்னை கண்டுவிட்டேன். உன்னை கண்டு நான் முதலா என்னை நானும் மறந்து விட்டேன். அப்படியா? பின்னில் வர நிலவை போல் இரவு மட்டும் வரையா பாலைவன சோழப்பொழி பகலில் மாட்டாயா? இனி நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் தோற்றிக் கொண்டே இருப்பேன். உன்னை நேசிக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன். என்னை நேசிக்கிறாய், நீ சுவாசிக்கிறாய். இதமான பார்வை என் இதயம் ஏங்குகிறது. நீ பார்வை நினைத்து விடாதே. நீ பார்க்கும் இடமெல்லாம் உன் இன்பம் தோன்றுகிறது. கண்களை மூடினால் என் இதய கதவை தட்டுகின்றாய். கண் விழித்தான் காணாம போய்விடுகின்றாய். உன்னை மலராக ரசிக்கிறேன், கண்ணாக கருதுகிறேன், உயிராக உன்னை போற்றுகிறேன். உண்மையை காதலிக்கிறீங்க. அப்படியா? ஆகட்டும் கண்ணே. மயக்கமில்ல மணி மாளிகை தான் மணி மாளிகை தான் கண்ணா. பாடி வரும் மன்னனி
மௌனமென்ன மணிமாளிகை தான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே. மாளிகை தான் கண்ணே. இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனக்கு இப்படிதாங்க இருக்கு. அப்படியா? ஆமாங்க. எப்படி பார்க்கலாம்? வாங்க, வா, வா, வா. கோவிந்தா வைகுந்தா கருணை பொழியுதாம் பெருமை தருகுதாம் அருளை மாறி வழங்குதாம் அறிவதனை சகலமும் தேடி தருகுதாம் அறிவதனை சகலமும் தேடி தருகுதாம் கருணை பொழியுதாம் பெருமை பெருகுதாம் அருளை வாரி வழங்குதாம் அறிபஜனை சகலமும் தேடி தருகுதாம். கருணை பொழியுதாம் பெருமை தருகுதாம் அருளை மாறி வழங்குதாம் அறிவதனை சகலமும் தேடி தருகுதாம் அறிவதனை சகலமும் தேடி தருகுதாம் பிறவி என்னும் பிணிய போக்க மறுத்திருக்கிறா முக்தி அடைவதற்கு ஏற்ற நல்ல வழி விளங்குதா பிறவி என்னும் பிணிய போக்க மறுத்திருக்கிறா முக்தி அடைவதற்கு ஏற்ற நல்ல வழி விளங்குதா யாவி என்னும் தீமை கொண்ட வாசனேசனா அசனேசனாம் ராபி என்னும் தீமை கொண்ட வாசனேசனா அந்த கேட்டவரை கல்வியாலே கிடைக்கும் மோட்சமா கருணை பொழிகுதாம் பெருமை தருகுதாம் அருளை வாரி வழங்குதாம் அறிவதனை சகலமும் தேடி தருகுதாம் பார்க்க பார்க்க பசிக்கிறாத பரமலோகமா கேட்க கேட்க செவிக்கிறாத இனிய கீதமா பார்க்க பார்க்க பசிக்கிறாத பரமலோகமா கேட்க கேட்க செவிக்கிறாத இனிய கீதமா காப்பியல் தீவை கொண்ட வாசனேசனா காப்பியல் தீவை கொண்ட வாசனேசனா அதை கேட்டவரை தரிசித்தாலே கிடைக்கும் மோட்சமா கருணை பொழியுதாம் பெருமை தருகுதாம் அருளை வாரி வழங்குதாம் அறிவதனை சகலமும் தேடி தருகுதாம் அறிவதனை சகலமும் தேடி தருகுதாம். நமோ நாராயணா கோவிந்தா வைகுந்தா நாம் நினைத்தபடி எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தேவேந்திரன் மகள் நளினி பூலோகத்திற்கு வந்து இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பூலோகத்திலே உள்ள செந்தமிழ் வேந்தன் ஒரு மானிடவனோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்று இப்போது கூடாரத்திலே தாளாட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை வைத்து மீண்டும் நாம் கழகத்திற்கு வழிய செய்ய வேண்டுமானால் தேவலோகத்துக்கு அதிபதி தேவேந்திரனை சந்திக்க வேண்டும். ஓம் நமோ நாராயண.
காமதேனு, கற்பக விருட்சிகம், ஐராவதம், வஜ்ராயுதம், சங்கநதி, பதுமுநதி, பூச்சக்கரை கூட தாங்கிக் கொண்டு 100 அசுவமேகங்கள் யாகங்கள் செய்து சிறப்புறல் அருள் பெறும் தேவரைக்கெல்லாம் தலைவனாக விளங்கி தேவ இந்திரன் என்று பெருமடுத்து சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ வேணுதானம் கேட்கிறது. சரி, யார் என்று பார்ப்போம். மகத்தில் சிறந்து வந்தேன், நலத்தில் பிறந்த தேவா மாமுனியூரே சிறந்த தேவா மாமுனியே வருவே. மகத்தில் சிறந்து வந்தேன், நவத்தில் பிறந்த தேவா மாமுனியூரே மாமுனியோரே வருவே. இந்த தேவ இந்திரனை மனதார வாழ்த்துங்கள் ஆண்டவா. வாழ்க வாழ்க தேவேந்திரா. சுவாமி, என்றுமில்லாமல் இந்த தேவலோகத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? தேவேந்திரா, என்ன? ஒன்றுமில்லை சுவாமி. தேவேந்திரா, உனது மகள் நளினி இங்கே அவள் தான் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? எனது மகள் நளினி பூலோகம் சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து எனக்கு மாலையாக சூட வேண்டும் என்று பூலோகம் சென்றிருக்கின்றாள். ஓ, என்றுமில்லாமல் இன்று பூலோகம் சென்றிருக்கிறார் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன? அப்படித்தானே? உண்மைதான். அங்கு நடந்தது என்ன தெரியுமா சுவாமி? சென்றவர் ஒரு பூலோக மானுடரோ சேர்த்து ஒரு குழந்தையை பெற்று தாராட்டிக் கொண்டிருக்கிறார். என்ன? பூலோகம் சென்றவள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு தாராட்டிக் கொண்டிருக்கிறாளா? அப்படி என்றால் சுவாமி, விடமாட்டேன். இப்பொழுது சென்று அவளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கின்றேன். நான் சொல்வதில் உனக்கு சந்தேகமா இருந்தால் வா, நான் காண்பிக்கிறேன். அப்படியா? புறப்படுங்கள்.
மகனே என்னடா பாவத்தை உன்னுடைய தந்தை பரிவரங்களோடு வந்து நாம் இருவரை அழைத்து கங்கை நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உரைத்து விட்டு சென்றனடா. சென்றவர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வடிமேல் விடி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறடா. என் கண்ணே எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையடா மகனே. அப்பா வாருங்கள், அப்பா வாருங்கள். அப்பா ஏனப்பா இப்படி கோபத்தோடு வருகின்றாய்? பூலோகம் சென்றாயே, மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து உங்களுக்கு மாலையாக அணிவிக்கின்றேன் தந்தையே என்று உரைத்து சென்றாய். பூலோகத்தில் என்ன நடந்தது? அப்பா இந்த பாவினுடைய வாழ்க்கையில் எது நடக்க கூடாது அது நடந்து விட்டது தந்தையே, நடந்து விட்டது. அப்பா என்ன நடந்தது? அப்பா தேவலோகத்தை விட்டுவிட்டு பூலோகம் வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து என்னுடைய தாய் இந்திராணிக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் மனதில் நினைத்துக் கொண்டு வந்தேன். ஆனா வந்த இடத்தில் அப்பா எது நடக்க கூடாது அது நடந்து விட்டது தந்தையே. கங்கை நாட்டு மன்னன் செந்தாமரை தேவரோடு உல்லாசமாக இருந்த அழகு வாழ்ந்த ஆண்மகனை பெற்றெடுத்து விட்டார். என்ன பாவத்தை செய்தேன் என்று என்னை இப்படி சித்திரவதை செய்கிறாய் அப்பா. அப்பா நான் தவறு செய்து விட்டேனப்பா.
சித்திரவதை செய்கிறாய். அப்பா நான் யாரப்பா? நீ பெற்றெடுத்த பெண் அல்லவா? உன்னுடைய மகள் அல்லவா? இந்த நிறுத்தி. நீ என் மகளாக இருந்தால் இப்படிப்பட்ட தகாதவரை செய்திருக்க மாட்டாய். அப்பா நீ என் மகள் கிடையாது. நீ என் வளர்ப்பு மகள். நீ யார்? நாகலோகத்தில் ஆளக்கூடிய நாகேந்திரனுடைய மகள். உனக்கு அடைக்கலம் கொடுத்து நான் வளர்த்து வந்தேன். என்ன? நான் யாருடைய மகள்? நீங்கள் பெற்றெடுத்த மகள் இல்லையா? கிடையாது. அப்பா என்னப்பா இது? என்னை தொட்டு தூக்கி வளர்த்து ஆளாக்கி கண்ணே மணியே முத்தே மாணிக்கமே செல்வமே என்று உரைத்த நீ என்னுடைய மகள் இல்லை. என் மகளா இருந்தா இப்படி ஒரு செயலை செய்திருப்பாளா என்று உரைக்கின்றாய் தந்தையே. இத்தனை காலமாக என்னுடைய தந்தை நீங்கள் தான் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தேனே அப்பா. அப்பா அப்பாவுக்கு ஏடப்பா திரளை வந்து நேர வேண்டும். அப்படி என்றால் நாகலோகத்தை ஆளக்கூடிய நாகராஜனுடைய மகள் தானா? நீங்க பெற்றெடுத்த பிள்ளை இல்லையாடா? நீ என் மகள் கிடையாது. என் மகளாக இருந்தால் இப்படிப்பட்ட தகாத வேலை செய்திருக்க மாட்டார். ஒரு மாநிலோடு சேர்ந்து குழந்தை விட்டெடுத்தாய் அல்லவா? இன்று முதல் என் மகளாக கிடையாது. எந்த தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. தேவ சக்திகள் அனைத்தும் இழந்து மாநிலத்தில் ஒரு பூலாக பெண்ணாக வளர வேண்டும். துன்பத்தை துரத்த சாதாரண பெண்ணாக வாழ வேண்டும் என்று உரைத்து விட்டு சென்று விட்டாரே தந்தையே. இனி நான் தேவலோகத்தில் காலடி எடுத்து வைக்கவே முடியாதா? இந்த பாவியுடைய வாழ்க்கை இறைவா. வாழ்வின் முடிவு இதுதானா? மலரு வாழ்வு பாழ்தா? வாழ்வு இதுதானா? நினைந்து நினைந்து உரைகிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. வாழ்வு இதுதானா? நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. ஒரு பெண்ணாக பிறந்தவள் காலமெல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று அவளுடைய மனதில் நினைப்பாளே அம்மா. இந்த பாவி நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் கூடயே நான் கிடைத்தேன் ஆண்டவா?
பெற்றெடுத்த தந்தையோ தத்து கொடுத்து விட்டார், வளர்த்த தந்தையோ தெய்வ சக்தி அத்துணையை இழந்து சாதாரண பெண்ணாக வாழ வேண்டும் என்று உரைத்து விட்டார். கட்டி பிடித்து முத்தத்தை கொடுத்து உல்லாசமாக இருந்து அழகு வாழ்ந்த ஆண்மகனை பெற்றெடுத்து என் ஆசை மணாலடோ வருகிறேன் என்று உரைத்து விட்டு சென்றவர் இந்த பாவியை ஏமாற்றி விட்டார். மகனே, என் செல்வமே, உன்னை நான் எப்படியடா வளர்க்க போகிறேன்? இந்த பாவில என்ன பாவத்தடா செய்தேன்? எந்த ஒரு பெண்ணுமே 10 மாதம் சுமந்து அவள் அங்கமெல்லாம் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது, இறைவா, என் மகன் எந்த ஒரு குறை இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று உரைப்பார். இந்த பாவினா நீ பெற்று வளர்க்க முடியாதப்பா. எண்ணத்தால் செய்கையால் யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாத இந்த பாவிக்கடா நிலையை கொடுக்க வேண்டும் ஆண்டவா. மகனே, என் செல்வமே, இந்த பாவினா பாவியடா பாவியடா. சித்திரை பாலா செல்வகுமாரா கண்ணனே கண்மணி நீயும் கண்ணுரங்கா. சித்திரை பாலா செல்வகுமாரா செல்வமே கண்ணுரங்கா. ஆராரோ மகனே ஆரரிரோ
பாவியடா என் செல்வமே, பாவியடா. இந்த பாவினா உயிரே மடித்துக் கொள்ள போகிறடா என் கண்ணே. நீ சுவாமி, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? பாருங்கள் சுவாமி, நீ சாக துணிந்து விட்டாயே, நீ சாகவே வேண்டாம். சாகக்கூடாதம்மா. சாகக்கூடாது என்று நீங்க சைலண்ட், சாகக்கூடாது என்று நீங்கள் உரைக்கின்றாய் சுவாமி. ஆனா இந்த பாவினா தேவலோகத்தில் சந்தோஷமாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்தேனே, தேவசக்தி அத்தனையும் இழந்து சாதாரண மானிட பெண்ணாக வாழ வேண்டும் என்று என்னுடைய தந்தை உரைத்து விட்டாரே சுவாமி. தேவலோகத்தை விட்டுவிட்டு பூலோகத்தில் வந்து கங்கை நாட்டு மன்னரோடு சந்தோஷமாக இருந்து அடகு வாழ்ந்த ஆண்மகனை பெற்றெடுத்து விட்டு இந்த செயல் என்னுடைய தந்தைக்கு தெரிந்த உடனே, மகளே, நான் பெற்றெடுத்த மகளாக இருந்திருந்தா இப்படி ஒரு செயலை செய்வாயா? நீ யார்? நாகலோகத்தை ஆளக்கூடிய நாகராஜனுடைய மகள் அல்லவா? பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது உன்னை தொட்டு தூக்கி வளர்க்க வேண்டும் என்று உன்னுடைய தந்தை என்னிடத்தில் ஒப்படைத்தா. உன்னை நான் ஒரு பொழுது ஒரு வண்ணமாக ஆராட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து இப்படி ஒரு செயலை செய்து விட்டாயே, அப்படி என்று இனி நீ தேவலோகத்திற்கு வரக்கூடாது என்று உரைத்து விட்டாரே சுவாமி. நீ இழந்த சக்தியை பெற வேண்டும், அதுதானே உனக்கு? ஆமாம் சுவாமி. நீ தேவலோகம் செல்வதற்கு நான் வழி சொல்கிறேன். அப்படியா? உண்மைதான். என்ன வழி சுவாமி? 6 மலைக்கு அப்பால், 6 மலைக்கு அப்பால் 7வது மலையிலே, 7வது மலையில் ஸ்ரீ நாராயணன் கோவிந்தன் புற்றாக அவதாரம் எடுத்திருக்கிறார். அப்படியா? அந்த இடத்திலே சென்று நீ தவம் செய்தால் உனக்கு சாப மோட்சம் நீங்கும். நீ தேவலோகம் செய்யும் சக்தியை அடைவாய். சுவாமி, நீங்கள் உரைப்பது முறைதான். ஆனா சைலண்ட் ராஜா, ரஜா குட்டி பேசக்கூடாது, அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சுவாமி, இப்பொழுது நாங்க சென்று தவம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உரைக்கின்றாய். தொண்டுகள் செய்தால் இந்த சாப விமோசனம் ஆகிவிடும் என்று நீங்கள் உரைக்கின்றாய். ஆண்டவா, கரத்தில் குழந்தையோடு இருக்கின்றது. நான் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது பாசத்தை காட்டுவேடா அல்லது பக்தியோடு இருப்பேனா? சுவாமி, இந்த பாசம் என்ற தவத்தை கெடுத்து விடுவே சுவாமி, தவத்தை தடுத்து விடுவே. கரத்தில் குழந்தை இருக்கின்றானே, நான் பெற்றெடுத்த அழகு வாழ்ந்த மகன். அழ வேண்டாம், அதற்கு வழி இருக்கிறது. இந்த குழந்தையை நான் வளர்க்க வழி செய்கிறேன். அப்படியா? நீ தனிமேல் நின்று தவம் செய்தால் உனக்கு முக்தி கிடைக்கும். அந்த நாராயணன் காட்சி கிடைத்தால் நீ பழையபடி தேவலோகம் போகலாம். ஆகட்டும் சுவாமி. மகனே, மகனே, என் செல்வமே, என் கண்ணே, மகனே, இறைவா, வந்தவரை வாழ வைக்க செந்தமைத்திரு நாட்டில் பசி பசி என்று வருபவர் அனைவருமே பகைவரானாலோ, புசி புசி என்று அண்ணன் போட்ட ஆதரத்தை தம் நாளைக்கா இதனை வந்து நேர வேண்டும். இறைவா, அம்மா, தந்தையை பிரிந்து காதலித்த காதலனை பிரிந்து பெற்றெடுத்த பிள்ளையும் பிரிந்து இந்த பாவி நான் தனிமரமா தவிக்கிறேன். அம்மா, என பெற்றவளே, நீ எங்க இருக்கிறாய் அம்மா? அம்மா, வாசனை என்பது சில நிமிட வரை, வறுமை என்பது சில கால வரை, அழகு என்பது வயது உள்ளவரை. அன்பு என்று உரைப்பார்களே, இந்த அன்பு ஒருவர் மீது வைத்து விட்டால் உயிர் உள்ளவரை அவரையே நினைத்துக் கொண்டிருக்கும் என்று உரைப்பார்களே. தாயே, இளை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்திய மனிதரையே துணை 2 தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா, நீ உயிரோடு இருந்திருந்தா நீ அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து இந்த பாவி ஆதரிப்பார்களே. அம்மா, இந்த பாவி உங்க மகளா நினைச்சு என்னை ஆதரிங்கள் அம்மா. நான் தாய் இல்லாத பாவியாகி நிற்கிறேன் ஐயா. இந்த பாவியுடைய நிலையை பாருங்கள் அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து
பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து கத்தி வளர்த்த அம்மாவும் அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம குசும்பு சேராம தொட்டு கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூருக்கும் காணாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து கத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள் காட்டி விரலை பிடிச்சி அக்கஞ்சா சொல்லி கொடுத்த அன்னாடும் கூழ் குடிச்சு என்ன சோறு பொங்கி கொடுத்த களவட்டி நடவனுக்கு காய்ச்சட்ட தச்சி கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலொற்றொன்று வாங்கி கொடுத்த கொஞ்ச நேர காணல பதறி வைப்பேன் என் புள்ள களத்திருந்தே எட்டி ஊருக்கு சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்குப்பட்ட ஒவ்வொருமான உசிறு அத்தனையும் தாங்கிக்கிட்டேன் 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டேன் அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்டேன் பட்ட துன்ப போது நான் பாதியில சிறவிட்டேன் விட்டேன் பட்டு தொட்டில் கட்டட உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டேன் ஆறார சொன்ன வாக்கி அரிசி போட வச்சி புட்டேன் பனிக்குடத்தில் சுமந்த
உன்னையும் படைத்ததுங்க யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவளே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ? வளரும் பிறையே தேயாதே, அழுதா மனசு தாங்காதே. வளரும் பிறையே தேயாதே, அழுதா மனசு தாங்காதே. அழுதா மனசு தாங்காதே. ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைவில் சுமந்து தொட்டு தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமந்து பிள்ளைகளை கருவில் சுமந்து இத்தனை சுமைகளையும் இருந்தாலோ குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து கொண்டு காலமெல்லாம் ஒரு பெண்ணாக பிறந்தவள் சிரித்துக் கொண்டே வாழ்கிறாள். இந்த பாவி நான் எந்த நேரத்தில் பெண்ணாக பிறந்தேனோ ஆண்டவா, இந்த பாவினுடைய வாழ்வில் எது நடக்க கூடாது அது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இறைவா. சுவாமி உரைத்த பிரகாரம் 6 மலை கடந்து 7வது மலையில் சீனிவாச பெருமான் புற்றாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தொண்டுகள் செய்தால் சாப விமோசனம் ஆகிவிடும் என்று உரைத்து விட்டார். இப்பொழுதே புறப்படுகிறேன் இறைவா. முன்பு வந்த இந்த வழியாக நளினியை பார்த்தோம். ஆனால் நளினி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவளை பார்க்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன். அவளுடைய கரத்திலே ஒரு குழந்தை வேறு கொடுத்து விட்டோம். குழந்தை என்ன நிலைமை ஆனது என்று ஒன்று புரியவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் ஒரு ஏழை பிராமணன். ராவணரா, நாடகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தேன். பிறகு வரும் வழியிலே இந்த குழந்தை அனாதையாக அழுது கொண்டிருந்தது. என்ன, ஒரு குழந்தை அனாதையாக கிடந்ததா? ஐயா, இந்த ஏழையாகி என்னால் வளர்க்க முடியுமா? இந்த குழந்தையை தாங்கள் வளர்க்க வேண்டும் ஐயா. அதற்காக தான் தங்களை பார்த்த உடனே ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தையை நான் வளர்க்க வேண்டுமா? ஐயா, நீங்களோ ஒரு மன்னர், உங்களால வளர்க்க செய்ய இயலாதா? சரி சரி, இப்படிதான் இருந்தால் என்ன செய்பவரை கூட ரொம்ப நல்லது ஐயா. அற்புதமாக இருக்கின்றது. இந்த குழந்தை உங்கள் மகனை போல வளர்க்க வேண்டும். என்னுடைய மகனை போலவே வளர்க்க வேண்டும். ஆமாம், ஆமாம் ஐயா. சரி, அப்படி ஆகட்டும். நான் செல்வா. இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் யார் என்று தெரியவில்லை. அனாதையாக இருந்தது என்று பிராமணர் ஒருவர் என்னுடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த தாய் யாராக இருக்கும் ஒன்றுமே புரியவில்லையே. சரி, யாராக இருந்தால் என்ன, நமக்கு என்ன? எனக்கோ குழந்தை இல்லாமல் மன வருத்தத்தோடு இருந்தேன். ஆண்டவருடைய அருளால என்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றான். ஆனால் அந்த குழந்தையோடு இந்த குழந்தையும் வளர்ப்போம். இது யார் பெற்ற குழந்தையோ, யார் பெற்றதாக இருந்தால் என்ன, இன்று முதல் கொண்டு இந்த குழந்தை என்னுடைய குழந்தையாக பாதிக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய கணவர் கானகத்தில் சென்றா வேட்டையாடுவதற்கு இன்னும் வரவில்லையே. எப்பொழுது வருவாரு தெரியவில்லையே. வரட்டி எதிர்பார்க்கலாம். என்னங்க இது, வந்து வராமே குழந்தை தூங்கிது போய் என்னங்க தூங்கி இருந்து குழந்தை போய் எழுப்பிட்டு வந்துட்டீங்களே. என்னது, குழந்தை தூங்கி இருந்த குழந்தை எழுப்பி? வேற என்ன, இது அந்த குழந்தை கிடையாதம்மா. வேற இந்த குழந்தை யார் தெரியுமா? வேற எந்த குழந்தை? கானகத்தின் வழியாக. இருங்க நம்ம குழந்தை போய் பார்த்துட்டு வரேன். ஒரே முகமா இருக்குதுங்க. பார்த்துதான் குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க. இந்த குழந்தை எப்படி கிடைச்சது? கிடைச்சது கானகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தேன். நம்முடைய நாட்டு மக்களுடைய குறை தீர்ப்பதற்காக வேட்டையாட சென்றிருந்தேன். வேட்டையாடி முடித்துவிட்டு வருகின்ற வழியில
கானகத்திலே இந்த குழந்தை கிடைத்தது. அப்படிங்களா? இந்த குழந்தை கிடைத்த உடனே அழகவே இருக்குதுங்க. அற்புதமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்று முதல் கொண்டு 2 குழந்தையுமே நம்முடைய குழந்தைதான். கண்டிப்பாங்க. நம்முடைய குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். எங்க போயிட்டு வரணுங்க? ஏய், ஏண்டா அன்பே? ஐயா போட்டுச்சா? சீ போட்டுச்சா? குழந்தை பிறந்தது. கிடேரியா சேங்கனாங்க. கிடேரியா சேங்கனா. மாடா இது. இல்லங்க ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தைங்க? பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? ஓ அதாங்க. விளக்கமா கேளுடா. என்னங்க பொறுத்துக்குது? டேய். துணி தூக்கு பார்க்கலாம். ஏய். ஆண்கள் தான் சொல்லிட்டல. ஆண் குழந்தையா? அடடே. நானே ஆண் மகன் பிறந்திருக்கேன்டா. ஐயா ராஜா ஐயோ ஐயோ ஏங்க உன்ன மாதிரியே குழந்தை. 2 குழந்தையும் சிங்கம் அல்ல. அண்ணா சிங்கம் இல்ல அவுத்து விட்டா தொங்கும் இல்ல. அவுத்து விட்டா தொங்குனா நீ அவுத்து விடாத. சரிதாங்க. ஐயோ ஐயோ கண்ணுக்கு எல்லாம் வண்டி மாட்டேங்குதுங்க குழந்தைங்க. டேய், வாடா இங்க. ஏ ராஜா ஏ செல்லுனி அப்பா பாடுறா நீ அப்பா பாடுறா நீ அப்பா பாடுறா. ஏய், எப்ப பாரு. குழந்தைய சொல்றமா அறிமுகப்படுத்தணும்ல நீதான் அப்பா அப்படின்னு. ஏடா ஏ செல்லுடி ஏ வெட்டுடி ஏ கருக்கு வித்துடி. ஏங்க குழந்தை கொஞ்சிருங்க. குழந்தை இல்லாத வீட்டுல குழந்தை வந்துருச்சு அப்படின்னு ஒரு பாசம் தான். இப்படிதான் கொஞ்சுவதா? ஒரு மாசம் இருக்கட்டும். ஏய், ஏங்க? என்னுடைய மகன் இருவரும் என்னுடைய மகன் தான். அப்படியா? ஆகையால் என்னுடைய மகனுக்கு ஆ. அழகான பெயர் சூட்ட வேண்டும். நான் வச்சிடுறேன். பேர் வித்தியாசமா இருக்குண்ணா. வித்தியாசமா இருக்கணும். ரொம்ப லாங்கலா இருக்க கூடாது. பேர்ல வைக்க பண்ணி என்ன நான் வச்சு பாக்கலையா? இன்னும் இல்லையே. இன்னும் பாக்கலையா? நான் நல்லா வைப்பேமா? அப்படியா? ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா இல்ல 16 மூட்டை அப்படியா? டேய் சொல்லியேடா ஊர் மக்கள்லாம். எங்க ஊரே பேர் வச்சிட்டே பேர் போன பெருமாள் சாமி யாரா? சாமி கேள்விப்பட்டிருக்கேன். என்னதான் சொல்லுவாங்க? நீங்க தான அது. பேர் வச்ச ஒரு குழந்தை கூட ஊர்ல உருப்படியா கிடையாது. ஏய், எங்க போயிருப்பாங்க? அடப்பாவி. நம்ம ஊர்ல கிடையாதுங்க. வேலை வைக்காத. ஏங்க வெளியேற்ற வேலை செய்யுதுங்க. வெளியாடனா? பெரிய பெரிய வேலை செய்யுது. அண்ணா, என்ன வேலைடா? சாம்பர்ல செங்கல் இறக்குதுங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? என்ன செங்கல் இறக்குது போய் கேவலமா சொல்றீங்க? இப்ப இருக்கிறதுலயே நல்ல வேலை அதாங்க. எப்படி லாக்டவுன் ஒரு நாள் போட்ட செங்கல் இறக்குற வேலையை மட்டும் நிறுத்த மாட்டாங்க. நம்ம சவுத்துக்கு போனோமா 1000 கல் அர்த்தமா துட்டு வாங்கணுமா என்ன மார்க்கெட் போய் சிக்கனோ மட்டன் மீன் எடுத்தாந்து குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டோமா நிம்மதியா ராத்திரில பாய பொண்ணு குடும்பத்தோட படுக்கலாம். உங்களை மாரியா 6 மணி ஆனா போதும் ஆளுக்கு 2 பேக் எடுத்துக்கிட்டு வேன் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறிக்கிட்டு வர வழியெல்லாம் டோல்கேட்லாம் துட்டு கொடுத்துக்கிட்டு வந்து சீனை கட்டிட்டு லைட்டை போட்டு டெவன் ஆடிக்கிறீங்க. லாக்டவுன்ல போலீஸ் கடந்த நிறுத்துறா நாடகத்தை ஐயோ சாமி நாங்க போயிடுறப்போ இதெல்லாம் வேலை ஆயிடுது. செய்யும் தொழில் தெய்வம்டா. சரி இவ்வளவு சொல்றியே. ஆமா ஒரு ஊர்ல முதல்ல வந்து நாடகம் சொல்லிருந்த லாக்டவுன்ல போலீஸ்கார் வந்து என்ன செய்தனியா? நிறுத்துறா நாடகத்தினாரு. நன்றி வணக்கம் ஐயா. முடிச்சிட்டியா? அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டேன்.